முதல் முறையாக உன்னை ஹீரோவை பார்க்கணுன்னு ஆசைப்பட்டேன். ஸோ இப்போ எல்லாரும் அந்த ஹீரோ பொசிஷனில் வாழ்த்தும் போது சந்தோஷமாக இருக்குது. 1.5 மாதத்துக்கு முன்னாடி தான் லாரன்ஸ் அண்ணன் வந்து ஒரு டெலிவிஷன் ஷோவில், இன்றைக்கி ஆக்சுவலாக லாரன்ஸ் அண்ணன் இங்கே வந்து வரணும்னு அவருக்கு ரொம்ப, அவர் மனசு இங்கே தான் இருக்கும் எனக்கு தெரியும். இந்த ஈவெண்ட் ஆரம்பிச்சதுலேருந்து என்னடா ஆயிடுச்சு, எப்படி போயிட்டுருக்குன்னு சொல்லி அவர் கேட்டுக்கிட்டே இருக்காரு. அன்றைக்கி லாரன்ஸ் அண்ணன் கேட்கும்போது நான் இவர்கிட்ட சொன்னேன், ஏன்னா நம்ம ஹீரோ பண்ண முடியுமான்னு அப்படி கேட்டேன். நீ பண்ணாண்டா அப்படின்னு அவர் சொன்னார். அந்த வார்த்தை தான் இந்த யூனிவர்ஸ், பிரபஞ்சத்துக்கு ஒரு சக்தின்னு சொல்லுவாங்கள்ல, பிரபஞ்சத்துக்கு ஒரு சக்தின்னு சொல்லுவாங்க. அந்த வார்த்தை அங்குஸ்தி இங்குஸ்தி, இந்த வார்த்தை இவருடைய காதில் போயிட்டு இந்த மனசில் நின்று அப்படி தான் இந்த படம் வந்து ஸ்டார்ட் ஆச்சு. அதுக்கப்புறம் லாரன்ஸ் என்ன சொன்னார், டேய் ஹீரோனா சாதாரண விஷயம் இல்லைடா, நீ ஜிம்முக்கு போகணும், ஒர்க் அவுட் பண்ணணும், நீ ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆகணும், நீ நல்ல திறமசாலி, அதெல்லாம் தாண்டி நீ ஃபிசிக்காகவே ரெடி பண்ணணும், நம்ம போய் ஃபஸ்ட்டு நிற்கும் போது தோற்றக்கூடாது தம்பி. அப்படி ஏன்னு அப்படின்னு கேட்கும்போது, நீ ஒருத்தவன் தோத்துட்டா இதுக்கப்புறம் உன்ன மாதிரி ஒரு 10-20 பசங்க தோத்தா மாதிரி, நீ ஜெயிச்சனா உன்ன மாதிரி 30-50 பசங்க இதே மாதிரி பேக்ரவுண்டே இல்லாமல் வந்து நிற்பானுங்க அப்படின்னு சொல்லி அவர் சொன்னார். அது நியாயமான வார்த்தை. அதை நான் ரொம்ப சீரியஸாக எடுத்துக்கிட்டேன். ஏன்னா நீ வந்துட்டேன்னா ஒரு 50-60 குடும்பம் நல்லா இருக்கும்டா, அந்த மைண்ட் செட்டில் இருக்கு. ஒரு குடும்பத்தை யோசிக்காத, ஒரு 60 குடும்பம் உனக்கு இருக்கு, நம்பி யோசிச்சு சொல்லு அப்படின்னு சொல்லிட்டே இருப்பார். பாலா தம்பியும் ஒரு நிகழ்ச்சியில் கலந்துக்கணும். அதில் பாலா தம்பி வந்து எனக்கு ஒரு சர்ப்ரைஸ் பண்ணார் வந்து. அப்போ நான் கேட்டேன், தம்பி உனக்கு என்ன ஆசை அப்படின்னு நான் கேட்டேன். கேட்கும்போது உனக்குன்னு லட்சியம் இருக்கா, உனக்குன்னு என்ன ஆசை இருக்குன்னு கேட்கும்போது, இல்லைண்ணே வெக்கப்பட்டார். சொல்லு பரவாயில்ல அப்படின்னு, ஹீரோ ஆகணும்னு ஆசை அப்படின்னாரு. ஹீரோ ஆகணும்னு ஆசையா அப்படியா அப்படின்னு கேட்டேன். நான் சொன்னேன், ஓகே டன், நான் உன்னை ஹீரோ ஆக்குறேன் அப்படின்னு. அவன் கூப்பிட்டு சொன்னேன், என்னண்ணா நான் ஹீரோ ஆக முடியுமே, நாங்கள்லாம் எல்லாரும் ஆகும்போது என்ன வாழ்க்கையில் ஹார்ட் ஒர்க் தான் முக்கியம், யார் வேணா ஹீரோ ஆகலாம். ஸோ அங்கே அந்த ஸ்டேஜ்லேயே சொன்னேன், நான் வந்து இதை பார்த்து இந்த நிகழ்ச்சியை பார்த்துட்டு இருக்க டைரக்டர்ஸோ நல்ல கதைகள் இருந்தால் தம்பிக்காக எடுத்துட்டு வாங்க, நம்ம பாலா வச்சு ஹீரோவை பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருந்தேன். பாலா வந்து 2 நாளைக்கு அப்புறம் உடனே ஃபோன் பண்ணி, ஆனால் ஒரு டைரக்டர் கதையோட ரெடியாக இருக்காருன்னு பண்ணலான்னு சொல்கிறாருன்னு. அப்புறம் ஒரு ப்ரொடியூசரை வந்துட்டாங்களா, நல்ல விஷயம் தானே, சரி கூப்பிட்டுவாங்க அப்படின்னு சொன்னேன். வந்தவொடனே டைரக்டர் தம்பியை பார்த்தேன், ஷெரீஃப் தம்பி, ரொம்ப தங்கமான தம்பி, நம்ம நல்ல டேலண்ட் இருக்கிற பையன். அவரும் ரொம்ப கஷ்டப்படுற குடும்பத்தை சேர்ந்தவர், அவரும் நல்லா வரணும்னா ஷெரீஃப் உங்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். கதை கேட்டோன்னே ரொம்ப லைன் ரொம்ப நல்லா இருந்தது. அதுக்கப்புறம் ப்ரொடியூசர் பேசும்போது எனக்கு ப்ரொடியூசர் அவ்வளோ சாட்டிஸ்ஃபைடு இல்லை, வேண்டாப்பா ஃபஸ்ட்டு படம் கரெக்டாக ரிலீஸ் பண்ணணும் அப்படின்னு விட்டுட்டேன். அதுக்கப்புறம் மறுநாள் ஃபோன் பண்ணி, அண்ணா இன்னொரு ப்ரொடியூசர் கிடச்சிருக்காரு அப்படின்னாங்க. கிரண் சார், ப்ரொடியூசர் கிரண். அவர்கிட்ட உட்காந்து பேசும்போது எனக்கு அவர் முகத்தை பார்க்கும்போது, அவர் வந்து உட்காந்து பேசுறது அதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப தங்கமான மனுஷன், எதுக்கும் ஆசை இல்லை. சார் நீங்களே ரிலீஸ் பண்ணி, நீங்களே படம் எடுத்து, நீங்களே ரிலீஸ் பண்ணி எல்லாம் பண்ணிவிடுவீங்களா சார்? சார் முழு பொறுப்பை என்கிட்ட ஒப்படைங்க சார், நான் வந்து இந்த படத்தை எப்படி ரிலீஸ் பண்ணி காமிக்கிறேன்ப்பா சார், எந்த ஹெல்ப்பும் வேணாம் சார், எதுவும் வேணாம் சார், நானே சொந்தமாக பணம் போட்டு நானே எடுக்கிறேன். Gandhi Kannadi audio launch and pre-release event title sponsor Let's Go Holidays, Travel Beyond Boundaries, MCR Pure Cotton Club formals and casual shirts, powered by Medway Hospitals, ஆரோக்கியத்திற்கான சிறந்த வழி, Manju Group's Esport Intelligent Plots at Kovai South IT Corridor starting from 9.9 lakhs, digital partner Behind Woods மற்றும் event partner IN Movie Makers.